நாம் அந்த வீடியோவில் 7th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் டேர்ம் 3ல சாப்டர் 3 அல்ஜிப்ரா இதில் நம்ம அல்ஜிப்ரைக் ஐடென்டிட்டிஸை யூஸ் பண்ணி தான் சம் செஞ்சிட்ருக்கோம். எக்ஸசைஸ் 3.1ல் 4th ப்ராப்ளம் வரை ஃபினிஷ் பண்ணியாச்சு. இந்த வீடியோவில் 5th ப்ராப்ளத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். சூட்டபிள் ஐடென்டிட்டியை யூஸ் பண்ணி நம்ம இதை எக்ஸ்பேண்ட் பண்ணணுமா? நமக்கு என்ன தெரியும்? இந்த ஐடென்டிட்டி தெரியும். a + b the whole square ஐடென்டிட்டி படித்தோம். அது ஃபார்முலா, அதாவது ஃபஸ்ட்டு டேர்மை ஸ்கொயர் பண்ணணும். அப்போ ஏ ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு ப்ளஸ் செகண்ட் டேர்மை ஸ்கொயர் பண்ணணும். பி ஸ்கொயர் ப்ளஸ் இதில் ப்ளஸ் போட்டிருக்கிறதுனால இதில் ப்ளஸ் வருது. அப்புறம் 2 போட்டுட்டு ஃபஸ்ட் டேர்மையும் செகண்ட் டேர்மையும் மல்டிப்ளை பண்ணணும். 2ab. உங்களுக்கு புக்கில் இந்த ஃபார்மேட்டில் கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் இப்படி எழுதுனாலும் எழுதி பாக்ஸ் போட்டுக்கோங்க. இதை நான் ஈஸியாக ஸ்கொயர் பண்ணுறதுக்காக சொல்லிக் கொடுத்தேன். ப்ளஸ் 2abன்னு எழுதினாலும் ப்ளஸ் பி ஸ்கொயர் எப்படி மாற்றி எழுதினாலும் சேம் தான் ப்ளஸ் வரும்போது. நம்ம இந்த சம்மு செய்கிறோன்னா கண்டிப்பாக இந்த ஃபார்முலா எழுதணும். ஃபார்முலா எழுதாமல் சம் செய்யக்கூடாது. ஃபார்முலாவுக்கு மார்க் உண்டு. நெக்ஸ்ட்டு கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அதை எழுதிடணும். நான் ஃபஸ்ட்டு என்ன சொன்னேன்? ஃபஸ்ட்டு டேர்மை ஸ்கொயர் பண்ணணும். 2xை ஸ்கொயர் பண்ணணும். ஸோ 2x ப்ராக்கெட்டில் போட்டுட்டு ஸ்கொயர் பண்ணணும். இதில் ஒரே ஒரு நம்பர் இருந்தால் ஒரு நம்பரை போட்டு ப்ராக்கெட் போட வேண்டியதில்லை. இதில் 2 நம்பர் இருக்கும். 2 இருக்குது, எக்ஸ் இருக்குது. ஸோ ப்ராக்கெட் போட்டுட்டு தான் ஸ்கொயர் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ப்ளஸ் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு 2ab இருக்குது. இதையும் எழுதலாம், இல்லை செகண்ட் டேர்ம்னாலும் ஸ்கொயர் பண்ணலாம். எப்படினாலும் எழுதலாம். நான் புக்கில் கொடுத்த ஃபார்மேட்லேயே செய்கிறேன். 2 போட்டிருக்கா, 2 அப்படியே போட்டுடணும். 2 போட்டதுக்கப்புறம் ஃபஸ்ட் டேர்மையும் செகண்ட் டேர்மையும் மல்டிப்ளை பண்ணோம். ஃபஸ்ட் டேர்ம் என்னது? 2x. இதில் ஒரு நம்பர் இருந்தால் நான் அப்படியே போட்டுருவோம். இதில் 2 நம்பர் இருக்கிறதுனால ப்ராக்கெட் போட்டிருக்கிறேன். நெக்ஸ்ட்டு 5, அதாவது 2xையும் 5ஐயும் மல்டிப்ளை பண்ணணும். நெக்ஸ்ட்டு ப்ளஸ் போட்டுட்டு பி ஸ்கொயர். பினா என்னது? செகண்ட் டேர்ம். இந்த செகண்ட் டேர்மை ஸ்கொயர் பண்ணணும். 5ஐ ஸ்கொயர் பண்ணணும். இல்லை 5 வந்து ஒரே ஒரு நம்பருங்கிறனால நான் இதே மாதிரி ப்ராக்கெட் போடலை. இந்த ப்ராக்கெட் எதுக்கு போட்டிருக்கோன்னா, இப்போது 2வையும் ஸ்கொயர் பண்ணணும், எக்ஸையும் ஸ்கொயர் பண்ணணும். இப்போ நம்ம ப்ராக்கெட் போடாமல் எழுதுனா 2x ஸ்கொயர்னு போட்டோன்னா ஆன்சரில் நம்ம திரும்ப 2x ஸ்கொயர் தான் கொண்டு வருவோம். ஆனால் 2x த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னா ஃபஸ்ட்டு 2வை ஸ்கொயர் பண்ணணும். 2x த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னா 2வை ஸ்கொயர் பண்ணணும், எக்ஸையும் ஸ்கொயர் பண்ணணும். 2வை ஸ்கொயர் பண்ணால் 2வை 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணணும். 2 2s are 4 எக்ஸ் ஸ்கொயர். ஸோ நமக்கு இது என்ன வரும்? 4x ஸ்கொயர் வரும். அப்போ நம்ம இந்த ப்ராக்கெட் போடாமல் இருந்தால் 2x ஸ்கொயர் அப்படி எழுதுகிறோம். ஸோ இது தப்பாயிரும்ல. 4x ஸ்கொயர் ப்ளஸ் இதில் இதை அழுத்தி நம்ம மல்டிப்ளை பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணுவோம். 2 2s are 4, 4 5s are 20 போட்டுட்டு எக்ஸ் அப்படியே போட்டுடலாம். ப்ளஸ்ஸு 5 ஸ்கொயர்னால் 5வை 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணணும். 5 × 5ன்னு போடணும். 5 × 2ன்னு போடக்கூடாது. 5 5s are 25. ஸோ 5 ஸ்கொயர் வேல்யூ 25. அப்போ ஆன்சர் என்னது? 2x + 5 the whole square ஆன்சர் 4x ஸ்கொயர் ப்ளஸ் 20x ப்ளஸ் 25. ஆன்சர் எழுதி இப்படி பாக்ஸ் போட்டுடலாம். நெக்ஸ்ட்டு சம் b - 7 the whole square. அப்போ ஃபஸ்ட்டு என்ன எழுதணும்? ஃபார்முலா எழுதணும். லாஸ்ட்டு சம்முக்கு நம்ம a + b the whole square ஃபார்முலா எழுதணும். ஓகேயா? அது இதில் வந்து ப்ளஸ் இருந்தது, நம்ம அதனால் ப்ளஸ்ஸுங்கிற ஃபார்முலாவை யூஸ் பண்ணோம். ஆனால் இந்த சம்மில் என்ன இருக்குது? இதில் மைனஸ் இருக்குது. ஸோ a - b the whole square ஃபார்முலா யூஸ் பண்ணணும். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு என்ன சொன்னோம்? ஃபஸ்ட்டு டேர்மை ஸ்கொயர் பண்ணணும், a ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு செகண்ட் டேர்மை ஸ்கொயர் பண்ணணும். அதுக்கப்புறம் இதில் மைனஸ் இருக்கிறதுனால -2 போட்டுட்டு ஃபஸ்ட் டேர்மையும் செகண்ட் டேர்மையும் மல்டிப்ளை பண்ணோம். -2ab. உங்கள் புக்கில் இந்த ரெண்டையும் இன்டர்சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, ப்ளேஸை தான் மாற்றிருக்காங்க. ஸோ நீங்கள் புக்கில் இருக்கிற ஃபார்முலாவை எழுதிக்கோங்க. இதுனா பார்த்தோன்னே தெரிஞ்சிடல. ஃபஸ்ட் டைம் ஸ்கொயர் பண்ணணும், நெக்ஸ்ட்டு செகண்ட் டைம் ஸ்கொயர் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் இதில் உள்ள மைனஸை பார்க்கணும். -2 போட்டுட்டு ஃபஸ்ட் டைமையும் செகண்ட் டைம் மல்டிப்ளை பண்ணணும். இதை பார்த்தோன்னா a ஸ்கொயர் - 2ab + b ஸ்கொயர் ஏதோ மக்கப் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு கொஸ்டின் எழுதிக்கலாம். b - 7 the whole square. ஃபஸ்ட்டு டேர்மை ஸ்கொயர் பண்ணோம். இதில் ஒரே ஒரு நம்பர் b தான் இருக்குது. ஸோ b ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு -2 போட்டுட்டு ஃபஸ்ட் டேர்மையும் செகண்ட் டேர்மையும் மல்டிப்ளை பண்ணோம். ஃபஸ்ட்டு என்னது? b தானே, bயை அப்படியே போட்டுடுறோம். நெக்ஸ்ட்டு செகண்ட் டேர்ம் 7 ப்ளஸ் போட்டுட்டு செகண்ட் டேர்மை ஸ்கொயர் பண்ணோம். 7 ஸ்கொயர். இதில் வந்து -7 போட்டுறக்கூடாது, ஏன்னா நம்ம b வேல்யூ தான் எடுக்க போகிறோம்.
பிங்கிறது இந்த நம்ம சைனெல்லாம் மென்ஷன் பண்ணல, இதோட நம்பரை தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் போட்டுட்டு பி ஸ்கொயர், பிங்கிறது என்னது அந்த நம்பர் தான், அதனால் அந்த 7 தான் போடணும், -7 போடக்கூடாது. நெக்ஸ்ட் லைன் இந்த பி ஸ்கொயரை அப்படியே போட்டுக்கிறோம். இது வேறு உள்ள வந்து மைனஸ் சைன் எதுவும் இல்லை, ஸோ இந்த மைனஸை அப்படியே போட்டுடுறோம். நம்பர்ஸை மல்டிப்ளை பண்ணுவோம். 2ஐயும் 7ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 2 7s are 14. இது வந்து 6 இல்லை, இது பி, ஸோ பின்னு போடணும், ஏன்னா இந்த வேல்யூ பி தானே. ப்ளஸ் 7 ஸ்கொயர்னா 7ஐ 2 times மல்டிப்ளை பண்ணணும். 7 ஸ்கொயர்னா 7 × 7, 7 × 2ன்னு போட்டுறக்கூடாது, 7ஐ தான் 2 times மல்டிப்ளை பண்ணணும். 7 × 7, 7 7s are 49. So 7 square value is 49. அப்போ ஆன்சர் என்னது? b minus 7 the whole square equal to b square minus 14b plus 49. போட்டுட்டு அது ஒரு பாக்ஸ் போட்டுடலாம். இந்த பாக்ஸ் எதுக்காக போடுறோன்னா, டீச்சர்ஸ் வந்து கரெக்டான செக் பண்ணும்போது இந்த ஆன்சரை மட்டும் செக் பண்ணி டிக் போட்டு போயிடுவாங்க, உங்கள் உள்ளெல்லாம் பார்க்க மாட்டாங்க. இப்படி நீட்டாக எழுதுனா ஃபுல் மார்க் போட்டுருவாங்க. நெக்ஸ்ட்டு சம் mn + 3p த ஹோல் ஸ்கொயர். ஸோ இதில் ப்ளஸ் சைன் தான் இருக்குது. அப்போ நம்ம எந்த ஐடென்டிட்டியை யூஸ் பண்ணணும்? a + b த ஹோல் ஸ்கொயர் ஐடென்டிட்டியை தான் யூஸ் பண்ணணும். a² + 2ab + b ஸ்கொயர். ஸோ இந்த ஃபார்முலாவை போட்டு நம்ம ஒரு பாக்ஸ் போட்டுடலாம். நெக்ஸ்ட்டு கொஸ்டின் எழுதணும். கொஸ்டின் என்னது? mn + 3p த ஹோல் ஸ்கொயர். இதில் a² ஃபஸ்ட்டு டேர்மை ஸ்கொயர் பண்ணணும். இதில் 2 நம்பர் எம்மும் என்னும் 2 வேரியபிள் இருக்கிறதுனால நம்ம ப்ராக்கெட் போட்டுட்டு தான் ஸ்கொயர் பண்ணணும். ப்ளஸ் 2 போட்டுட்டு ஏபிங்கிற அந்த ஃபஸ்ட் டேர்மையும் செகண்ட் டேர்மையும் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இதில் mnஐயும் 3pயையும் மல்டிப்ளை பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு ப்ளஸ் போட்டுட்டு b² இந்த b செகண்ட் டேர்ம் இருக்கா, அந்த செகண்ட் டேர்மை ஸ்கொயர் பண்ணணும். இல்லை செகண்ட் டேர்ம் என்னது? 3p. ஸோ 3pயை ஸ்கொயர் பண்ணணும். இதில் 2 டேர்ம் வரதுனால இந்த ப்ராக்கெட்டை போட்டுட்டு ஸ்கொயர் போடுங்க. ப்ராக்கெட் போடாமல் இருந்தால் இந்த pக்கு மட்டும்தான் இந்த ஸ்கொயர் வந்த மாதிரி இருக்கும். இப்போ mn த ஹோல் ஸ்கொயர்னால் இந்த எம்முக்கும் இந்த ஸ்கொயர் உண்டு, என்னுக்கும் இந்த பவர் 2 உண்டு. ஸோ m ஸ்கொயர், m ஸ்கொயர்னு சொல்லலாம், இல்லை சிலவங்க m பவர் 2 அப்படின்னு சொல்லுவாங்க, எப்படினாலும் சொல்லலாம். m ஸ்கொயர் n ஸ்கொயர், இந்த ப்ளஸ் அப்படியே போடுறோம். நெக்ஸ்ட்டு இதில் மல்டிப்ளை பண்ணும்போது கான்ஸ்டன்ட் டேர்ம்கள் அங்கே இருக்கும்ல, அதான் 2ஐயும் 3ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 2 3s are 6. நெக்ஸ்ட்டு m அப்படியே போடுறோம், n அப்படியே போடுறோம், pயையும் அப்படியே போடுறோம். ப்ளஸ் 3p த ஹோல் ஸ்கொயர்னால் இந்த பவர் 2 வந்து இந்த 3க்கும் உண்டு, pக்கும் உண்டு. ஸோ 3ஐயும் ஸ்கொயர் பண்ணோம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன எழுதிக்கலாம்? 3² p² எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பில் m² n² + 6mnp + 3² 3ஐ 2 times மல்டிப்ளை பண்ணணும். 3 × 2ன்னு போட்டுறக்கூடாது, 3ஐ தான் 2 times போடணும். 3 3s are 9. ஸோ 3 பவர் 2ஓட வேல்யூ என்னது? 9. 9p². ஸோ நமக்கு ஆன்சர் கிடச்சாச்சு. ஆன்சர் எடுத்து எழுதிட்டு நம்ம பாக்ஸ் போட்டுக்கலாம். இதுதான் ஃபைனல் ஆன்சர். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் xyz -1 த ஹோல் ஸ்கொயர். இதில் வந்து மைனஸ் சைன் அப்படிங்கிறதுனால நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும்? a - b த ஹோல் ஸ்கொயர். இது என்னது? ஃபஸ்ட்டு டேர்மை ஸ்கொயர் பண்ணணும். இதில் மைனஸ் இருக்கிறனால -2 போட்டுட்டு ஃபஸ்ட் டேர்மையும் செகண்ட் டைம், அதாவது ஏபி ப்ளஸ் நெக்ஸ்ட்டு b² செகண்ட் டேர்மை ஸ்கொயர் பண்ணணும். இதுதான் என்னது நமக்கு கொடுத்த ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த சம் போடணும். xyz -1 த ஹோல் ஸ்கொயர். கொஸ்டின் எழுதிட்டோம். ஃபஸ்ட்டுனா a² தானே, அதாவது ஃபஸ்ட்டு டேர்மை ஸ்கொயர் பண்ணுவோம். ஃபஸ்ட் டேர்ம் இதில் என்னது? xyz. ஸோ xyz போட்டுட்டு ப்ராக்கெட் போட்டுட்டு தான் ஸ்கொயர் பண்ணணும். இல்லை ப்ராக்கெட் கண்டிப்பாக போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு -2 போட்டுட்டு ஃபஸ்ட் டேர்ம் எழுதணும். அதனால் ஏதான ஃபஸ்ட் டேர்மு xyz. இந்த ப்ராக்கெட்னா இந்த இன்ட்டு மல்டிப்ளிகேஷன் சைன் மீனிங்கில் வரும். b இருக்கு, b என்னது? 1. அதாவது -2 போட்டுட்டு ஃபஸ்ட் டேர்மையும் செகண்ட் டேர்மையும் மல்டிப்ளை பண்ணோம். இதில் 1 தான் போடணும், இதில் -1ன்னு போட்டுறாதீங்க. நம்ம ஏன்னா இந்த மைனஸை இங்கே எடுத்துட்டோம். நெக்ஸ்ட்டு ப்ளஸ் சைனு. பினா என்னது? செகண்ட் டேர்ம். இதில் 1 தான், -1 கிடையாது, 1 ஸ்கொயர்.
ஓகே, இதை ஸ்கொயர் பண்ணணும். ஃபஸ்ட்டு டேர்மையும் ஸ்கொயர் பண்ணணும், எக்ஸ் ஸ்கொயர். செகண்ட் இதை ஸ்கொயர் பண்ணணும், ஒய்யை ஸ்கொயர் பண்ணணும், செட்டையும் ஸ்கொயர் பண்ணணும். நெக்ஸ்ட் இதில் கான்ஸ்டன்ட் டைம் எது இருக்கா, 2, இங்கே 1, 2ஐயும் 1ஐயும் மல்டிப்ளை பண்ணால் இதில் வந்து வேறு உள்ள எதுவும் மைனஸ் சைன் எதுவும் இல்லை, எல்லாமே ப்ளஸ். அதனால் இந்த மைனஸ் அப்படியே போட்டுருவோம். 2ஐயும் 1ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 2. வேறு வேரியபிள் என்னது, எக்ஸ் ஒய் செட் மட்டும்தான் இருக்குது. எக்ஸ் ஒய் ஜெட்டு ப்ளஸ் இந்த ப்ளஸ்ஸு இது 1 ஸ்கொயர்னால் 1 2 டைம்ஸ் இல்லை, 1 1 1 தான். 1 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணால் 1 தான். ஸோ நமக்கு ஆன்சர் கிடச்சிருச்சா? இந்த 2வும் செட்டு கொஞ்சம் சேமாக வர மாதிரி இருந்துச்சுன்னா இந்த 2ஐ இப்படி கூட போட்டுக்கோங்க. ஓகேயா, 2xyz ப்ளஸ் 1. ஃபைனல் ஆன்சர் கிடச்சிருச்சு. இதுதான் லாஸ்ட் ஆன்சர். நெக்ஸ்ட்டு சம்மில் போகலாம். Sixth sum, using the identity a plus b, a minus b equal to a square minus b square, find the following product. லாஸ்ட்டு சம்மில் என்ன ஐடென்டிட்டியோ அதை தான் நம்ம பார்த்து அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி தான் செய்வோம். ஆனால் அதாவது ஐடென்டிட்டி அந்த ஃபார்முலா, ஓகேயா. இங்கே வந்து இந்த சம்முக்கு என்ன ஐடென்டிட்டி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதாவது a + b என்று a மைனஸ் b. இதை பார்த்தோன்னு என்ன தெரியணும், ஃபஸ்ட்டு டேர்ம் சேமாக இருக்குது ஏஏ, செகண்ட் டேர்மும் சேமாக இருக்குது. ஆனால் என்ன மட்டும் சேஞ்ச் ஆகிருக்கு, இங்கே ப்ளஸ் சைனு இங்கே மைனஸ் சைன். இப்படி இருந்து இது ஒரு டேர்ம், இது ஃபஸ்ட் நெக்ஸ்ட்டு செகண்ட் டேர்ம், ரெண்டுக்கு நடுவில் மல்டிப்ளிகேஷன் சைன் இருந்தால் ஃபஸ்ட்டு டேர்மை ஸ்கொயர் பண்ணணும், ஏ ஸ்கொயர், மைனஸ் சைன் போடணும், செகண்ட் டேர்மை ஸ்கொயர் பண்ணணும், அவ்வளோதான். ஃபஸ்ட்டு சம்க்கு என்ன இருக்குது, p + 2 × p - 2. இதில் என்ன இருக்காங்க, ஃபஸ்ட்டு டேர்மில் p இருக்குது, செகண்ட் டேர்மில் 2 இருக்குது, சேமாக தான் இருக்குது. இங்கே ப்ளஸ் சைன் இங்கே மைனஸ் சைன். ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாமா? நம்ம எக்ஸாமில் இந்த ஃபார்முலா எழுதி இப்படி பாக்ஸ் போட்டுக்கோங்க. இல்லை கொஸ்டினில் தான் ஃபார்முலா இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த ஆன்சரில் இல்லாமல் இருக்கக்கூடாது. ஃபார்முலா நம்ம ஒவ்வொரு சம்முக்கும் என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுறோமோ அந்த ஃபார்முலா கண்டிப்பாக எழுதணும். நெக்ஸ்ட்டு கொஸ்டின் எழுதலாம். என்ன கொடுத்துருக்காங்க, p + 2 × p - 2. இப்படி இருந்துச்சு. ஃபஸ்ட் டேர்ம் ஈக்குவலாக இருக்குது, இந்த டேர்மும் ஈக்குவலாக இருக்குது, ப்ளஸ் சைனு இங்கே மைனஸ் சைன். ஸோ என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு டேர்மை ஸ்கொயர் பண்ணோம். ஃபஸ்ட் டேர்ம் என்னது ஏ, அதை ஸ்கொயர் பண்ணியிருக்கு. ஸோ இங்கே ஃபஸ்ட்டு டேர்ம் என்னது பி, ஸோ பியை ஸ்கொயர் பண்ணணும். நெக்ஸ்ட் என்ன சைன் இருக்குது, மைனஸ் சைன். நெக்ஸ்ட் என்னது பிங்கிறது என்னது செகண்ட் டேர்மை ஸ்கொயர் பண்ணிருக்கு. இங்கே என்னது 2, ஸோ 2வை ஸ்கொயர் பண்ணணும். ஈக்குவல் டு p², இந்த மைனஸு 2வை ஸ்கொயர் பண்ணால் 2 ஸ்கொயர்னா 2வை 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணணும். 2 2s are 4. ஸோ இதில் 2 ஸ்கொயரோட வேல்யூ 4 தான். லாஸ்ட்டில் ஆன்சர் எழுதிடலாம். p + 2 × p - 2 ஈக்குவல் டு p² - 4 எழுதிட்டு இப்படியே பாக்ஸ் போட்டுடலாம். நெக்ஸ்ட் செகண்ட் சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க, 1 + 3b × 3b - 1. இதில் நம்ம என்ன பார்க்கணும், ஃபஸ்ட்டு டேர்மும் செகண்ட் டேர்மும் சேமாக இருக்குன்னு தான் பார்த்தோம். இதில் ஏன் இருந்துச்சுன்னா இங்கே பி இருக்கும், இதுலேயும் ஏ, இதுலேயும் பி. ஆனால் இங்கே பார்க்கும்போது எப்படி இருக்குது, இதில் 1 இருக்குது, இங்கே 3b இருக்குது, இங்கே 3b இருக்குது, இங்கே 1 இருக்குது. ஸோ இப்படி ஆர்டர் சேஞ்ச் ஆகிருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு கரெக்டாக எழுதிக்குவோம். இங்கேயும் சேமாக தான் வரணும். அப்போ என்ன பண்ணணும், இந்த நெகட்டிவ் சைன் இருக்கிற டேர்மை எதுவுமே பண்ணக்கூடாது, இதை தான் சேஞ்ச் பண்ணணும். இதை என்ன பண்ண, 1 + 3bயை 3b + 1ன்னு எழுதலாமா? இந்த ப்ராக்கெட்டை அப்படியே போட்டுருவோம். 1 + 3bயை 3b + 1. நெக்ஸ்ட்டு இந்த டேர்மை அப்படியே எழுதிடுவோம், 3b - 1. நெகட்டிவ் சைன் இருக்கிற டேர்மை எதுவுமே பண்ணக்கூடாது, மாற்றக்கூடாது. ப்ளஸ் சைன் இருக்கிற டேர்மை தான் மாற்றி போடணும். இப்போ என்ன ஆகுது, ஃபஸ்ட்டு டேர்ம் சேமாக வந்துருச்சா, செகண்ட் டேர்ம் சேமாக வந்துருச்சா. ஸோ இந்த ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணிடலாமா? நெக்ஸ்ட்டு ஃபார்முலா எழுதிடலாம். ஃபார்முலா என்னது, a + b × a - b is equal to a² - b². எழுதுனதுக்கப்புறம் ஒரு பாக்ஸ் போட்டுடலாம். பாக்ஸ் போட்டதுக்கப்புறம் கொடுத்துருக்க கொஸ்டின்லேருந்து நம்ம என்ன எழுதியிருக்கோம், இது தானே எழுதியிருக்கோம். ஸோ கொடுத்துருக்க கொஸ்டினே எழுதிக்கலாம். 1 + 3b - 1. இதை சேஞ்ச் பண்ண லைனையும் எழுதிடலாம். 3b + 1 3b - 1. ஸோ ஃபஸ்ட் டேர்ம் சேமாக வந்துடுச்சு, செகண்ட் டேர்மும் சேமாக இருக்குது. ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண, a² ஃபஸ்ட்டு டேர்மை ஸ்கொயர் பண்ணியிருக்கு, 3bயை ஸ்கொயர் பண்ணணும், இஸ் ஈக்குவல் டு
3b இதில் 2 நம்பர் இருக்கிறதுனால ப்ராக்கெட் போட்டிருக்கோம் 3b த ஹோல் ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு மைனஸ் சைன் இருக்கா, பி ஸ்கொயர்னா பினா செகண்ட் டேர்ம். ஸோ செகண்ட் டேர்மை ஸ்கொயர் பண்ண இங்கே செகண்ட் டேர்ம் என்ன இருக்குது, இதை பார்க்கக்கூடாது. நம்ம இங்கே தானே பார்க்குறோம். ஃபஸ்ட் டேர்ம் 3b த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் செகண்ட் டேர்ம் 1 தான் இருக்குது. ஸோ 1 ஸ்கொயர் பண்ணணும். 3b த ஹோல் ஸ்கொயர்னா 3ஐயும் ஸ்கொயர் பண்ணணும், இந்த பியையும் ஸ்கொயர் பண்ணணும். இந்த ரெண்டுக்கும் தான் காமனாக இந்த பவர் 2 இருக்குது. 3 ஸ்கொயர் பி ஸ்கொயர், இந்த மைனஸ் சைன் அப்படியே போட்டு 1 ஸ்கொயர் பண்ணால் 1 வரும். 1 ஸ்கொயர்னா 1 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணால் 1. நெக்ஸ்ட் டேர்மில் 3 ஸ்கொயர்னால் வேல்யூ என்னது, 3ஐ 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணணும். அதாவது 3ஐ தான் 2 டைம்ஸ் போடணும். 3 3s are 9. 3 ஸ்கொயரோட வேல்யூ என்னது 9. பி ஸ்கொயர் அப்படியே போட்டுடலாம் -1. அப்படின்னா கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க, 1 + 3b minus 1 is equal to 9b square minus 1. இந்த சம்முக்கு இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட் ப்ராப்ளம், நம்ம இந்த ஐடென்டிட்டியை யூஸ் பண்ணால் என்ன செய்யணும்னு பார்த்தோம். ஃபஸ்ட்டு டேர்ம் சேமாக இருக்கணும். இதில் 4 இருக்குது, இதில் mn இருக்குது. சேமாக இருக்கா, ஸோ சேமாக இல்லை. ஆனால் mnனும் 4ம் தான் இருக்குது ரெண்டு டேர்ம்லேயுமே. ஸோ நம்ம சேஞ்ச் பண்ணும்போது இந்த மைனஸ் இருக்கிற டேர்மை எதுவுமே பண்ணக்கூடாது. இந்த ப்ளஸ் சைன் இருக்கா, இந்த டேர்மை தான் சேஞ்ச் பண்ணணும். ஸோ மைனஸ் இருக்கிற டேர்ம் எதுவுமே பண்ணக்கூடாதுங்கிறனால அப்படியே எழுதிடணும் 4 - mn. நெக்ஸ்ட்டு ப்ளஸ் இருக்கிறத எப்படி எழுதலாம், இதில் ஃபஸ்ட்டு டேர்ம் 4 தான் வரணும். ஸோ இதை 4 செகண்ட் டேர்ம் mn தான் வரணும். அதனால் mn + 4 எப்படி எழுதுகிறோம், 4 + mnன்னு எழுதுகிறோம். இப்போ ஃபஸ்ட் டேர்ம் சேமாக வந்துட்டு செகண்ட் டேர்ம் சேமாக வந்துடுச்சுன்னா இப்போ இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணிடலாம். என்ன ஃபார்முலா, a + b × a - b is equal to a square - b square. எழுதிட்டு உடனே ஃபார்முலா இன்னைக்கு எந்த சமுக்கு எழுதினாலும் பாக்ஸ் போட்டுருங்க. நெக்ஸ்ட் இந்த கொஸ்டினை அப்படி எழுதியே கொண்டு வருவோம். 4 - mn + 4 is equal to இந்த லைன் எழுதினோமா, அந்த லைனே 4 - mn 4 + mn எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணலாமா, இங்கேயும் 4 தான் இருக்குது, இங்கேயும் 4 தான் இருக்குது. அப்போது இந்த இதில் ஃபஸ்ட்டு டேர்ம் என்னது 4 தான். இங்கே a ஸ்கொயர்னு இருக்குது, ஃபஸ்ட்டு டேர்மை ஸ்கொயர் பண்ணணும். அப்போ இதில் ஃபஸ்ட் டேர்ம் என்னது இருக்குது 4 இருக்குது. ஸோ 4ஐ ஸ்கொயர் பண்ணணும். நெக்ஸ்ட்டு மைனஸ் சைன். நெக்ஸ்ட்டு பியை ஸ்கொயர் பண்ணியிருக்கு. பின்னா என்னது செகண்ட் டேர்ம். இதில் செகண்ட் டேர்ம் என்னது mn. இதில் 2 நம்பர் mn 2 வேரியபிள் இருக்கிறதுனால ப்ராக்கெட் போட்டுட்டு ஸ்கொயர் போடுறோம். ப்ராக்கெட் போடாமல் ஸ்கொயர் போடக்கூடாது. இப்போ 4 ஸ்கொயர்னு இருக்குது. 4 ஸ்கொயர்னால் என்னது, 4ஐ 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணணும். இதுலேயும் 4 தான் போடணும், இதுலேயும் 4 தான் போடணும். 4ஐ 2 டைம்ஸ், இல்லை 4 போட்டுட்டு இல்லை 2 போட்டுறக்கூடாது. 4 ஸ்கொயர்னால் 4ஐ தான் 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணணும். 4 4s are 16. ஸோ 4 ஸ்கொயரோட வேல்யூ எழுது 16 மைனஸ் சைன். இந்த எம்முக்கும் இந்த ஸ்கொயர் உண்டு, என்னுக்கும் உண்டு. ஸோ m ஸ்கொயர் n ஸ்கொயர். இதுக்கப்புறம் நம்ம வேறு எதுவும் பண்ண வேண்டியதில்லை. ஸோ இதுதான் ஆன்சர். ஸோ ஆன்சர் எழுதியிருக்கலாம். கொஸ்டின் என்னது, 4 - mn + 4 is equal to 16 - m ஸ்கொயர் n ஸ்கொயர். ஸோ ஃபைனல் ஆன்சர் இதானே. நம்ம ஆன்சர் எழுதிட்டு பாக்ஸ் போட்டுக்கலாம். பாக்ஸ் போடாமல் ஆன்சர்னாலும் எழுதிக்கலாம், எப்படினாலும் எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் சம் 6x + 7y × 6x - 7y. இதில் நம்ம இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணோன்னா ஃபஸ்ட்டு டேர்ம் சேமாக இருக்கான்னு பார்க்கணும். இருக்கா, இருக்குது. செகண்ட் டேர்ம் சேமாக இருக்கா, இருக்குது. ஸோ நம்ம இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணிடலாம். எந்த ஃபார்முலா, a + b × a - b. சைன் மட்டும்தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ப்ளஸ் மைனஸ். வேறு டேர்ம்னா 6x 7y தான் இருக்குது. ஈக்குவல் டு a ஸ்கொயர் - b ஸ்கொயர். இந்த ஃபார்முலாவை போட்ட உடனே நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு பாக்ஸ் போடுறோம். போட்டதுக்கப்புறம் இந்த கொஸ்டின் அப்படியே எழுதுகிறோம். 6x
ஃபஸ்ட்டு +7y தான் இருக்குது. 6x நெக்ஸ்ட்டு -7y இருக்குது. அப்படி இருந்தால் என்ன பண்ணுவோம், a ஸ்கொயர் பண்ணோம். ஏன்னா என்னது ஃபஸ்ட் டேர்ம் என்னது 6x. ஸோ 6x ஸ்கொயர் பண்ணுறோம் மைனஸ் சைன். நெக்ஸ்ட்டு b ஸ்கொயர்னா b என்ன டேர்ம், செகண்ட் டேர்ம். இங்கே செகண்ட் டேர்ம் என்ன இருக்குது 7y போட்டுட்டு ஸ்கொயர் பண்ணுறோம். இந்த ப்ராக்கெட் கண்டிப்பாக போட்டுக்கோங்க, ஏன்னா இந்த ரெண்டு டேர்முக்குமே இந்த ஸ்கொயர் உண்டு. 6ஐயும் ஸ்கொயர் பண்ணணும், எக்ஸையும் ஸ்கொயர் பண்ணணும், மைனஸ் சைன். 7ஐயும் ஸ்கொயர் பண்ணணும், ஒய்யையும் ஸ்கொயர் பண்ணணும். 6 ஸ்கொயர்னா 6 6 ஆர் 36. 7 ஸ்கொயர்னா 7 7 ஆர் 49. இதை தான் நம்ம இங்கே சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். இஸ் ஈக்குவல் டு 6 ஸ்கொயரோட வேல்யூ என்னது 36. எக்ஸ் ஸ்கொயரை அப்படியே போடுறோம், மைனஸ் சைனை அப்படியே போடுறோம். 7 ஸ்கொயரோட வேல்யூ என்னது 49. ஒய் ஸ்கொயர், இதுதான் ஃபைனல் ஆன்சர். 6x + 7y into 6x - 7y is equal to 36x square minus 49y square. இப்படி எழுதிட்டு பாக்ஸ் போட்டுடலாம். இதுதான் ஆன்சர். 7th problem, evaluate the following using the suitable identity. அதாவது 51 ஸ்கொயர் என்னன்னு கேட்டிருக்காங்க. நம்ம ஐடென்டிட்டியை யூஸ் பண்ணணும். இவ்வளோ நேரம் பார்த்தோம்ல, a + b the whole square, a - b the whole square, அதில் 4 ஐடென்டிட்டி பார்த்தோம். அதில் எந்த ஐடென்டிட்டி சூட்டபுளாக இருக்கோ அதை யூஸ் பண்ணி இந்த சமுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்க. 51 ஸ்கொயர்னா 51 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் போடலாம். ஆனால் இந்த சமுக்கு ஐடென்டிட்டியை யூஸ் பண்ணி தான் இந்த இதை ஆன்சர் பண்ணணும். இதை 51 எப்படி எழுதலாம், 50 + 1ன்னு எழுதலாமா? 51 50 + 1 எழுதிட்டு பவர் 2, அதாவது ஸ்கொயர். இதில் ஒரு நம்பர் இருக்குன்னா அது நியரஸ்ட்டு 10 50 100 150 இப்படி பார்க்கலாம். அதாவது ஒன்ஸ் டிஜிட் வந்து 0வாக இருந்துச்சுன்னா அதை ஃபார்முலாவை யூஸ் பண்ணால் ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் 51 50 + 1ன்னு எழுதிட்டு அதுக்கப்புறம் ஸ்கொயர் பண்ணுறோம். இதில் என்ன இருக்குது, ப்ளஸ் சைன் இருக்குது. ஸோ நம்ம எந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணலாம், a + b the whole square ஃபார்முலா யூஸ் பண்ணலாமா? a ஸ்கொயர் + 2ab + b ஸ்கொயர். அதாவது ஃபஸ்ட்டு டேர்மை ஸ்கொயர் பண்ணுறோம், +2 போட்டுட்டு ஃபஸ்ட் டேர்மையும் செகண்ட் டேர்மையும் மல்டிப்ளை பண்ணுறோம், ப்ளஸ் செகண்ட் டேர்மை ஸ்கொயர் பண்ணுறோம். இதுதான் நமக்கு கொடுத்துருக்க ஃபார்முலா. இந்த ஐடென்டிட்டியை யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த சம் செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு ஒன் 51 ஸ்கொயர். இதை 50 + 1 ஸ்கொயர் தானே எழுதணும். a ஸ்கொயர் இருக்குது, a + b the whole ஸ்கொயர்னா இது ஏங்கிறது 50, பிங்கிறது 1. இதை இப்படி எழுதி இதில் சப்ஸ்டியூட் பண்ணவும் செய்யலாம். இல்லை ஷார்ட்டானா ஃபஸ்ட்டு டேர்ம் a ஸ்கொயர்னா ஃபஸ்ட்டு டேர்ம் தானே, இல்லை ஃபஸ்ட்டு டேர்ம் 50 அதை ஸ்கொயர் பண்ணுறோம். 50 ஸ்கொயர், அதுக்கப்புறம் ப்ளஸ் போட்டுட்டு 2 போடணும். அதுக்கப்புறம் ஏபினா ஃபஸ்ட்டு டேர்மையும் செகண்ட் டேர்மையும் மல்டிப்ளை பண்ணோம். இதில் ஃபஸ்ட்டு டேர்மையும் செகண்ட் டேர்மையும் மல்டிப்ளை பண்ணோம். 51 இதில் ப்ராக்கெட் போடாமல் இன்ட்டு சைடுனாலும் போடலாம். ப்ளஸ்ஸு பி ஸ்கொயர்னா பி செகண்ட் டேர்ம், இந்த செகண்ட் டேர்மை ஸ்கொயர் பண்ணும், 1 ஸ்கொயர் பண்ணும். 50 ஸ்கொயர் பண்ணணும் அப்படின்னா 50 தான் 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணும். 50 × 50 50 × 2ன்னு போடக்கூடாது, 50 தான் 2 டைம்ஸ் போடணும். இதை மல்டிப்ளை பண்ணால் நம்ம என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு 5ஐயும் மல்டிப்ளை பண்ணுவோம். 5 5s are 25. அதை போட்டுட்டு இதில் எத்தனை ஜீரோ, இதில் ஒரு ஜீரோ இதில் ஒரு ஜீரோ, அப்போ மொத்தம் 2 ஜீரோ இருக்குது. அதை பக்கத்தில் அப்படியே போட்டுடணும். இப்படி ஈஸியாக மல்டிப்ளை பண்ணிடலாம். அதுக்காக தான் அப்போ 50 ஸ்கொயரோட வேல்யூ என்னது 2500 ப்ளஸ். நெக்ஸ்ட்டு இந்த 1 கூட எதை மல்டிப்ளை பண்ணாலும் அதே தான் வரும். அதனால் 1ஐயும் 50ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 50 தான். 50 கூட 2வை மல்டிப்ளை பண்ண என்ன வரும், 2 5s are 10. 10 அப்படியே போட்டுட்டு 2ஐயும் 5 தான் மல்டிப்ளை பண்ணி 10 போட்டோம். இந்த ஒரு ஜீரோவை அப்படியே போடுறோம். நெக்ஸ்ட்டு ப்ளஸ்ஸு 1 ஸ்கொயர்னா 1 தான். நெக்ஸ்ட்டு இதை வளர்த்து ஆட் பண்ணுறதுக்கு சைடில் 2500. நெக்ஸ்ட்டு 100 எப்படி போடணும், 0 0 1 இந்த சைடில் தான் போட்டு வரணும். 1 இங்கே போடணும். இங்கே எங்கேயும் 2க்கு நேராக அப்படி போடக்கூடாது. இந்த 100ஐயும் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. இந்த ரைட் சைடில் இருந்து, அதாவது 1s place 10th 100th place இங்கேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். 0 + 0 0 + 1 1 0 0 ஆட் பண்ண 0 5 + 1 6 2. ஸோ இவ்வளோ கிடைக்குது
2601. Answer is 51 square is equal to 2601. Next problem 103 square இருக்கு. இதை எப்படி எழுதலாம்? 100 + 3 எழுதலாமா? 103 100 + 3 எழுதலாம். ஸ்கொயர். நான் என்ன சொல்லியிருக்கேன், இந்த ஒன்ஸ் டிஜிட் இருக்கா, இதை வந்து 0 இருக்கிற மாதிரி தான் நம்ம பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். இது 0 வரணும்னா 100 வரும். ஸோ 100 கூட எதை ஆட் பண்ணால் 103 வரும், 3 ஆட் பண்ணுறோம். அதனால தான் அப்படி செய்கிறோம். இதில் ப்ளஸ் இருக்கிறதுனால நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும்? a + b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா. ஃபார்முலா a² + 2ab + b². ஃபார்முலாவை எழுதிட்டு பாக்ஸ் போட்டிருக்கலாம். நெக்ஸ்ட்டு கொஸ்டின் எழுதுவோம். 103 ஸ்கொயர், அதை நம்ம 100 + 3 த ஹோல் ஸ்கொயர்னு எழுதணும். அதாவது a + b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்குது. a² ஃபஸ்ட்டு டேர்மை ஸ்கொயர் பண்ணேன். இதை ஃபஸ்ட்டு டேர்ம் 100. ஸோ 100 ஸ்கொயர் பண்ணுறோம் ப்ளஸ் 2 போடுறோம். நெக்ஸ்ட்டு ஏபின்னா ஃபஸ்ட்டு டேர்மையும் செகண்ட் டேர்மையும் மல்டிப்ளை பண்ணியிருக்கு ஏபின்னு. ஸோ இதுலேயும் ஃபஸ்ட்டு டேர்மையும் எது 100ஐயும் 3ஐயும் மல்டிப்ளை பண்ணணும். சரியா? நெக்ஸ்ட்டு ப்ளஸ் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு b² இருக்குது. பின்னா என்னது? செகண்ட் டேர்ம். ஸோ இதில் செகண்ட் டேர்ம் 3 ஸ்கொயர் பண்ணணும். 100 ஸ்கொயர் பண்ணணும்னா 100 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணணும். அதாவது 100 × 100 அப்படின்னு போடணும். ஸோ நம்ம இதை மல்டிப்ளை பண்ண என்ன பண்ணுவோம்? 1ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 1. இதில் 2 0 அப்படியே போடணும். இதில் இருக்கிற 2 0 அப்படியே போடுவோம். அப்போ என்ன கிடைக்குது? 10,000 கிடைக்குது. ஸோ இதில் நம்ம 10,000 தான் போடுவோம். 4 zeros கரெக்டாக போட்டுறணும். ப்ளஸ்ஸு ஃபஸ்ட்டு 2ஐயும் 3ஐயும் மல்டிப்ளை பண்ணுவோம். 2 3s are 6. 6ஐயும் 100ஐயும் மல்டிப்ளை பண்ணோன்னா 600. அதாவது 6ஐயும் 100ஐயும் தானே மல்டிப்ளை பண்ணுவோம். 2 3s are 6 × 100. நாங்கள் ஃபஸ்ட்டு 1ஐயும் 6ஐயும் மல்டிப்ளை பண்ணுவோம். 6 இந்த 2 0 அப்படியே போட்டுருவோம். அதான் 600ன்னு சொன்னேன். ப்ளஸ் 3² இருக்கு. 3² என்னது? 3ஐயும் 3ஐயும் 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணோம். 3 3s are 9. அப்போ 3² வேல்யூ என்னது? 9 ப்ளஸ் 9ன்னு இதில் போட்டுடலாம். நெக்ஸ்ட் இதை வந்து ஆட் பண்ணணும். ஆட் பண்ணும்போது தான் கரெக்டாக பார்க்கணும். 10,000 ஸோ ஃபஸ்ட்டு 10,000 போட்டுடலாம். 1 போட்டுட்டு 4 zeros போட்டிருக்கோம். நெக்ஸ்ட்டு 600 அப்படின்னா இங்கேருந்து 600ன்னு போடக்கூடாது. இங்கேருந்து தான் 2 zeros போட்டுட்டு 6 போடணும். நெக்ஸ்ட்டு 9 இங்கே தான் போடணும். இங்கே ஃப்ரண்டில் போடக்கூடாது. இதை ஆட் பண்ணால் 9 வரும். 0ஐயும் 0 ஆட் பண்ணால் 0 வரும். 0ஐயும் இங்கேயும் 0ஐயும் 6ஐயும் தான் ஆட் பண்ணோம். அப்போ 6 இந்த 0 அப்படியே இருக்குது, இங்கே போடுறோம். இந்த 1 இங்கே போடுறோம். கரெக்டாக அந்த டிஜிட்டுக்கு நேராக போட்டு எழுதிக்கணும். அப்போ இதுக்கு ஆன்சர் என்னது? 10,600. ஆன்சர் 103 ஸ்கொயர் பண்ணால் 10,609. நெக்ஸ்ட்டு சம் 998 ஸ்கொயர். நான் என்ன சொல்லியிருக்கேன்? இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணோன்னா இந்த ஒன்ஸ் பிளேஸ் இருக்கா, இந்த டிஜிட் 0வா இருந்தால் தான் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண முடியும், ஈஸியாக இருக்கும். ஸோ இதில் 9 இருக்கிறதுனால என்ன பண்ணணும்? இந்த 3மே 0 ஆகணும். இந்த 3மே 0 ஆகி 1 போட்டால் என்ன ஆகும்? 1000. 1000லேருந்து எதை மைனஸ் பண்ணால் இது வரும்? ஒரு 2வை மைனஸ் பண்ணால் இந்த நம்பர் வரும். மைனஸ் பண்ணி பார்ப்போமே. இங்கே 0 2வை மைனஸ் பண்ண முடியாதுங்கிறனால இது 10 ஆகும். இதை வந்து 0ன்னு வைக்காமல் இது ஃபுல்லாக 100ன்னு எடுத்துகிட்டு அதில் 100ல் 1 மைனஸ் பண்ணால் 99 அப்படி வச்சுக்கலாம். ஓகேயா? 100லேருந்து 1 மைனஸ் பண்ணால் 99. இது 10 ஆக்கிட்டோம். 10ல் 2வை மைனஸ் பண்ணால் 8. இந்த 9 அப்படியே கொண்டு வரோம். இந்த 9 அப்படியே கொண்டு வரோம். ஸோ 998 நமக்கு வந்துடுச்சா? அப்போ எப்படி எழுதுகிறோம்? 1000லேருந்து 2வை மைனஸ் பண்ணால் இந்த வேல்யூ, இந்த பவர் 2வை போடுறோம். ஸோ இதுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும்? a - b த ஹோல் ஸ்கொயர். a - b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா என்னது? a² மைனஸ், இதில் மைனஸ் இருக்கிறதுனால இதை -2 ab + b². ஃபார்முலாவை பாக்ஸ் போட்டுட்டோம். நெக்ஸ்ட் இந்த ஸ்டெப் அப்படி எழுதிடலாம். 998 ஸ்கொயர் பண்ணணும்னா நம்ம 1000லேருந்து 2வை மைனஸ் பண்ணிவிட்டு அதை ஸ்கொயர் பண்ணுவோம். நெக்ஸ்ட் இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு a, இது b. ஸோ a வேல்யூ 1000, b வேல்யூ 2. இந்த வேல்யூ எழுதிக்கிட்டுனாலும் போடலாம், இல்லை நமக்கு ஈஸியாக தெரியும் அப்படின்னாலும் போடலாம். இதில் a² ஃபஸ்ட்டு டேர்மை ஸ்கொயர் பண்ணுறோம். 1000 ஸ்கொயர் பண்ணுறோம். 1000 ஸ்கொயர்.
-2 போட்டுட்டோம். நெக்ஸ்ட்டு ஏபி, ஏனா ஃபஸ்ட்டு டேர்ம், பினா செகண்ட் டேர்ம். ஃபஸ்ட்டு டேர்ம் என்னது 1000, செகண்ட் டேர்ம் 2. இதில் -2ன்னு எடுக்கக்கூடாது நம்ம இதில் போடும்போது, ஏன்னா பி வேல்யூ தானே, இதுதான் பி வேல்யூ. பின்னா அந்த சைன்லாம் பார்க்கல, இந்த பி வேல்யூ, இந்த 2வை மட்டும்தான் பார்த்து போடணும். நெக்ஸ்ட் என்னது ப்ளஸ் சைனு. பி ஸ்கொயர்னா பி இந்த செகண்ட் டேர்ம் இருக்குது, அங்கே செகண்ட் டேர்ம் என்னது 2, அதை ஸ்கொயர் பண்ணணும். நெக்ஸ்ட்டு 1000 ஸ்கொயர் பண்ணணும். 1000 ஸ்கொயர் பண்ணுறோன்னா 1000 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணணும். ஓகேயா? இப்போது ஒன்றையும் மல்டிப்ளை பண்ணால் 1 தான். இதில் 3 0 இருக்கா, 3 ஜீரோஸை போட்டுட்டு இங்கேயும் 3 ஜீரோஸ் இருக்கா, 3 ஜீரோஸாக போட்டு டோட்டலாக 6 ஜீரோஸ். அதுதான் இப்போ ஆன்சரில் எழுதணும். 1 1 2 3 4 5 6 ஜீரோஸ் இருக்கா, மைனஸ். ஃபஸ்ட்டு நம்ம 2வையும் மல்டிப்ளை பண்ணிடலாம். 2வையும் மல்டிப்ளை பண்ணால் 4ஐயும் 1000ஐயும் மல்டிப்ளை பண்ணணும். அப்படின்னா 1ஐயும் 4ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 4, இந்த 3 ஜீரோவை எடுத்து அப்படியே போட்டுடணும். 4ஐயும் 1000ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 4000. ஸோ நம்ம இதை எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிட்டோமா, இந்த எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணுற வேல்யூ தான் 4000. ப்ளஸ் 2 ஸ்கொயர்னா 2வை 2 டைம்ஸ் மல்டிப்ளை 2 2s are 4. இது என்ன வேல்யூ, 10 lakhs. 10 lakhsலேருந்து 4000 மைனஸ் பண்ண 1 போட்டுட்டு 6 ஜீரோஸ் போடணும். போட்டதுக்கப்புறம் 4000னா என்னது 3 ஜீரோஸ் போட்டுட்டு 4 போடணும். மைனஸ் பண்ணணும். மைனஸ் தானே பண்ண சொல்லியிருக்குது. 0லேருந்து 0 மைனஸ் பண்ணால் 0, 0லேருந்து 0 மைனஸ் பண்ணால் 0, 0லேருந்து 0 மைனஸ் பண்ணால் 0, 0லேருந்து 4 மைனஸ் பண்ண முடியாது. ஸோ இங்கே பாரை வாங்கணும். பாரை வாங்கும்போது இந்த 0 10 ஆகும். இதுக்கு முன்னாடி இருக்கிறது நம்ம 100ன்னு எடுத்துக்குவோம். 100ல் 1 எடுத்துட்டோன்னா 99. 10லேருந்து 4 மைனஸ் பண்ணால் 6, வேறு இங்கே 99 தானே இருக்குது. ஸோ 999 அப்படியே போட்டுடுறோம். ஸோ இதை மைனஸ் பண்ண நமக்கு என்ன கிடைக்குது, 9 தான் எழுதியிருக்கிறோம். 996 போட்டு 3 ஜீரோஸ். நெக்ஸ்ட்டு இந்த ப்ளஸ் 4 அப்படியே போட்டுடுறோம். இது கூட 4 ஆட் பண்ணோம். அப்போது இந்த 4 வந்து இங்கே போடக்கூடாது, இந்த ஒன்ஸ் பிளேஸில் தான் போடணும், இங்கே தான் போடணும். 0 4 ஆட் பண்ணால் 4, 0 0 6 9 9. அதை அப்படியே எடுத்து இங்கே எழுதிடுறோம். 99604. அப்போ ஆன்சர் என்னது, 998 ஸ்கொயர் பண்ணால் 996,004. 9,96,004. ஃபோர்த் ஒன் 47 ஸ்கொயர். நான் என்ன சொல்லியிருக்க இப்படி இருந்துச்சுனாலே இந்த ஒன்ஸ் டிஜிட் இது 0வாக இருக்கிற மாதிரி நம்ம பண்ணணும்னு சொன்னேன். இது 0வாக இருக்கணும்னா 47 கூட 3 ஆட் பண்ணால் 50 வரும். ஸோ இதை எப்படி எழுதலாம், 50லேருந்து 3ஐ மைனஸ் பண்ணால் 47 வரும். 50 மைனஸ் 3, 50லேருந்து 3ஐ மைனஸ் பண்ணால் 47. இதை ஸ்கொயர் பண்ணுறோம். அதாவது இந்த ஒன்ஸ் பிளேஸ் 0 வர்ற மாதிரி தான் நம்ம செய்யணும். அதனால தான் இந்த 7 கூட 3 ஆட் பண்ணால் நான் ஒன்ஸ் பிளேஸில் 0 வரும்னு சொன்னேன். ஸோ 7 3 ஆட் பண்ணால் 10, பேலன்ஸ் 1, ஒரு 1 ஆட் பண்ணால் 5. அப்போ 50லேருந்து 3ஐ மைனஸ் பண்ணால் 47. இதுக்கு எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும், இல்லை மைனஸ் அப்படின்றனால a மைனஸ் b த ஹோல் ஸ்கொயர், இந்த ஐடென்டிட்டியை யூஸ் பண்ணணும். இது a ஸ்கொயர், இதில் மைனஸ் இருக்கிறதுனால -2 போட்டுட்டு ab ப்ளஸ் b ஸ்கொயர். ஃபார்முலா எழுதின உடனே என்ன பண்ணணும், பாக்ஸ் போடணும். பாக்ஸ் போட்டுட்டு கொஸ்டின் அப்படியே எழுதிக்கணும். 47 ஸ்கொயர், 47 50 மைனஸ் 3ன்னு போட்டுட்டு ஸ்கொயர் பண்ணுறோம். இது இந்த ஃபார்மேட்டில் இருக்கா. ஸோ ஃபஸ்ட்டு a ஸ்கொயர் இருக்குது, a இருக்கிற இடத்துல என்ன இருக்குது, 50 இருக்குது. a வேல்யூ 50, b வேல்யூ என்னது 3 அப்படின்னு எடுத்துனாலும் செய்யலாம். இல்லை ஷார்ட்டாக a ஸ்கொயர்னால் ஃபஸ்ட்டு நம்பரை ஸ்கொயர் பண்ணியிருக்கு. ஸோ 50யை ஸ்கொயர் பண்ணணும். -2வை அப்படியே போடணும். ஏபினா ஃபஸ்ட்டு டேர்மையும் செகண்ட் டேர்மையும் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 50யையும் 3யையும் மல்டிப்ளை பண்ணணும். நெக்ஸ்ட்டு ப்ளஸ் போட்டுட்டு பிஏ ஸ்கொயர் பண்ணியிருக்கு. பினா செகண்ட் டேர்ம், இல்லை செகண்ட் டேர்ம் 3யை ஸ்கொயர் பண்ணணும். 50 ஸ்கொயர் அப்படின்னா 50யை 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணணும். 50 × 15 தான் போடணும், 15 2ன்னு போட்டுறக்கூடாது. 5 5s are 25. இந்த ஒரு ஜீரோவை அப்படியே போடுறோம், இந்த ஜீரோவை இப்படியே போடுறோம்.
50 ஸ்கொயர் பண்ண வேல்யூ என்னது 2500. மைனஸ் சைன் அப்படியே போடுறோம். 2வையும் 3ஐயும் மல்டிப்ளை பண்ண 6. 2வையும் 3ஐயும் மல்டிப்ளை பண்ண என்னது 6. அது கூட 50யை மல்டிப்ளை பண்ணணும். ஃபஸ்ட் என்ன பண்ணுவோம் 6ஐயும் 5ஐயும் மல்டிப்ளை பண்ணுவோம். 5 6 ஆர் 30. இந்த ஒரு ஜீரோவை அப்படியே போடுறோம். ஸோ 2வையும் 3ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 6 6 into 50 300. அப்போ இதில் வேல்யூ என்ன போடணும் 300. நெக்ஸ்ட்டு ப்ளஸ் சைனு 3 ஸ்கொயர் 3 ஸ்கொயர்னால் 3யை 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணணும். 3 3s are 9 9. நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம் 2500லேருந்து 300 மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணணும் என்ன பண்ணணும் 300 போடணும். ஸோ 300 இப்படி தான் போடணும். 2 0 போட்டு 3 எப்படி போடணும். இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிடக்கூடாது. இதை மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணால் 0 வந்து 0 மைனஸ் பண்ணால் 0 0 வந்து 0 மைனஸ் பண்ணால் 0 5லேருந்து 3 மைனஸ் பண்ணால் 2 இந்த 2வை அப்படியே போடுறோம். என்ன வருது 2200. வேணால் நெக்ஸ்ட் லைன் அப்படி எழுதிட்டு 2200 எழுதிட்டு இந்த ப்ளஸ் 9 போடுவோம். அது கூட 9 ஆட் பண்ணலாம். இது கூட 9 ஆட் பண்ணுறோன்னா 0வை 9 ஆட் பண்ணால் 9 0 2 அப்படியே போடுறோம். 2 அப்படியே போடுறோம். என்ன வருது 2209. ஆன்சர் 47 ஸ்கொயர் பண்ணால் வேல்யூ என்னது 2209. நெக்ஸ்ட் சம் ஃபிஃப்த் சம் 297 into 303. இந்த ஐடென்டிட்டியை யூஸ் பண்ணி தான் நம்ம சம் செய்ய போகிறோம். நான் என்ன சொல்லியிருக்கேன் இந்த ஒன்ஸ் டிஜிட் 1th பிளேஸ் இந்த பிளேஸில் 0 வர மாதிரி செய்யணும். 7 கூட எதை ஆட் பண்ணால் 10 வரும் 3 ஆட் பண்ணால் வரும். ஸோ 7 3 ஆட் பண்ணால் 10 இங்கே 1 9 ஆட் பண்ணால் 10 இங்கே 1 300 வருது. ஸோ இங்கே 303 இருக்குது. இதில் ஒன்ஸ் பிளேஸ் வரணும் என்ன பண்ணணும் இந்த 3யை மைனஸ் பண்ணினா 300 வரும். ஸோ நமக்கு இல்லை 300 சேமாக வந்துடுச்சா. ஸோ 297 எப்படி எழுத போகிறோம் இந்த 297 எப்படி எழுத போகிறோம் 300லேருந்து 3யை மைனஸ் பண்ணினா 297. இந்த 303 எப்படி எழுத போகிறோம் 300ஐயும் 3ஐயும் ஆட் பண்ணால் 303. இப்போ நமக்கு நம்பர் சேமாக வந்துட்டு ஃபஸ்ட்டு நம்பரும் செகண்ட் நம்பரும் சேமாக வந்துட்டா. இப்படி சேமாக வந்து நம்ம என்ன ஐடென்டிட்டி யூஸ் பண்ணுவோம் a + b into a - b. ஃபஸ்ட் நம்பர் சேமாக இருக்கும் செகண்ட் நம்பர் சேமாக இருக்கும் சைன் மட்டும்தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அப்படின்னா a² - b². அதாவது ஃபஸ்ட்டு டேர்மை ஸ்கொயர் பண்ணணும் மைனஸ் செகண்ட் டேர்மை ஸ்கொயர் பண்ணணும். இப்போ சொன்னதை அப்படியே எழுதியாச்சு. ஃபார்முலாவை எழுதி பாக்ஸ் போட்டாச்சு. இதை அப்படியே எழுதிட்டோமா. அதாவது நமக்கு என்ன இருக்குது ஃபஸ்ட் நம்பர் 300 அதாவது a 300 b வேல்யூ செகண்ட் நம்பர் சேமாக தானே இருக்குது 3. சைன் மட்டும்தான் இங்கே ப்ளஸ் இருக்குது இங்கே மைனஸ் இருக்குது. இங்கே ஃபஸ்ட்டு டேர்ம் ப்ளஸ் எழுதியிருக்கோம் இங்கே மைனஸ் எழுதியிருக்கோம். எப்படினாலும் மாற்றலாம் எழுதிக்கலாம். ஏன்னா இந்த ரெண்டுக்கும் நடுவில் மல்டிப்ளிகேஷன் சைன் இருக்குது. ஸோ இப்படி சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதை உங்களுக்கு புரிகிற மாதிரி நான் எழுதிக்கலாம். 300 + 3 இந்த டேர்மை எழுதுகிறோம். இந்த ஃபேக்டரை எழுதுகிறோம். நெக்ஸ்ட்டு இந்த ஃபேக்டரை எழுதுவோம். 300 - 3 ஓகேயா. இப்போ இந்த ஃபார்முலா மாதிரி தெரியுதா. ஃபஸ்ட்டு ப்ளஸ்ஸு நெக்ஸ்ட்டு மைனஸ். அதாவது 3யும் 4ஐயும் மல்டிப்ளை பண்ணாலும் 12 தான் 4ஐயும் 3ஐயும் மல்டிப்ளை பண்ணாலும் மாற்றி போட்டாலும் அதே சேம் ஆன்சர் தான் வரும். அதான் மாற்றி போட்டிருக்கிறோம். இப்படி இருக்குது அப்படின்னா a² போடுறோம். a²னால் ஃபஸ்ட்டு டேர்மை ஸ்கொயர் பண்ணுறோம். ஃபஸ்ட் டேர்மில் என்னது 300. ஸோ 300 ஸ்கொயர் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு மைனஸ் சைன் நெக்ஸ்ட்டு b². bனா என்னது இந்த செகண்ட் டேர்ம். இந்த செகண்ட் டேர்ம் என்னது 3யை ஸ்கொயர் பண்ணணும். இப்போ 300 ஸ்கொயர் பண்ணணும். 300 ஸ்கொயர் பண்ணணும்னா 300ஐயே 100 நேரம் போட்டு மல்டிப்ளை பண்ணணும். அதாவது 300 தான் 2 டைம்ஸ் போடணும். 3 3s are எவ்வளவு ஃபஸ்ட் நம்ம நம்பரை தான் மல்டிப்ளை பண்ணுவோம். இந்த 0வை அப்படியே போட்டுருவோம். 3 3s are 9 9 போட்டுட்டு இதில் 2 0 இருக்கா இதில் 2 0 இருக்கா டோட்டலி 4 zeros. ஓகே. அப்போ 300 ஸ்கொயர் பண்ணால் 9 போட்டுட்டு 4 zeros போடணும். மைனஸ் 3² வேல்யூனா 3 3s are 9. 3யை 2 டைம்ஸ் மல்டிப்ளை 3 3s are 9. இந்த 90,000லேருந்து 9ஐ மைனஸ் பண்ணணும். 90,000 இருக்கா இது வந்து 9ஐ மைனஸ் பண்ணிடுவோம். மைனஸ் பண்ணோன்னா இது 10 ஆகும். 0 வந்து 9ஐ சப் பண்ண முடியாது. ஸோ இங்கே பாரோ வாங்குகிறோம். இது 10 ஆகும். ஸோ இந்த நம்பர் என்னவா மாறும் இது 10 ஆகும் இது 9 ஆகும் இது 9 ஆகும் இது 9 ஆகும். இந்த 9லேருந்து 1 பாரோ வாங்கினா 8 ஆயிரும். ஸோ அப்போ 10லேருந்து 9ஐ மைனஸ் பண்ணால் 1
இந்த 9 அப்படியே போட்டுடுறோம், இந்த 9 அப்படியே போட்டுடுறோம், இந்த 9 அப்படியே போட்டுடுறோம், இந்த 8 அப்படியே போட்டுடுறோம். இதை மைனஸ் பண்ணும்போது மட்டும் பார்த்து பண்ணுங்க. எத்தனை 9 இருக்குது, எத்தனை 9 போடணும்னு பார்த்துக்கோங்க. இது 90,000. ஸோ இதில் 89,000 இல்லை 9 மைனஸ் பண்ணிடுறோம்ல. ஸோ 89,991. ஸோ ஃபைனல் ஆன்சர் இதுதான். நெக்ஸ்ட் 6th ஒன் 990 into 1010. இந்த 2 நம்பர்ஸையும் மல்டிப்ளை பண்ணணும். இதை மல்டிப்ளை பண்ணணும், அதாவது 2 நம்பர்ஸை மல்டிப்ளை பண்ணணும்னா இந்த ஃபார்முலாவை தான் யூஸ் பண்ணணும். அப்போ ஃபஸ்ட்டு டேர்ம் சேமாக வரணும், செகண்ட் டேர்மும் சேமாக வரணும். அதுக்கு இது நியரஸ்ட் வேல்யூ என்னவாக இருக்குன்னு பார்க்கணும். இதுக்கு நியரஸ்ட் வேல்யூ 1010னா நியரஸ்ட் வேல்யூ 1000. 990க்கு நியரஸ்ட் வேல்யூ 1000 தான். ஆனால் 1000லேருந்து 10 மைனஸ் பண்ணால் இந்த வேல்யூ வரும், 10 ப்ளஸ் பண்ணால் இந்த வேல்யூ வரும். ஸோ ஏயும் ஈக்குவல் ஆயிடுச்சு, பியும் ஈக்குவல் ஆயிடுச்சு. அப்போ இதை எப்படி எழுத போகிறோம் நம்ம? 1000லேருந்து 10 மைனஸ் பண்ணால் 990. வேணால் மைனஸ் பண்ணி பார்த்துடலாமே. 0. ஓகே. 100லேருந்து 1 மைனஸ் பண்ணால் எத்தனை? 99. இதான் ஷார்ட்டாக இந்த வேல்யூ வந்துட்டா. 1000ல் 10 ஆட் பண்ணால் 0 1 இந்த வேல்யூ வந்துருச்சு. இதை தான் இங்கே எழுத போகிறோம். இப்போது 990லேருந்து 1000லேருந்து 10 மைனஸ் பண்ணால் இந்த வேல்யூ, அதான் இந்த வேல்யூ இருக்கிற இடத்துல 1000 மைனஸ் 10 போட்டிருக்கோம். 10 இந்த வேல்யூ இருக்கிற இடத்துல 1010 இருக்க வேண்டிய இடத்துல நம்ம என்ன போட போகிறோம்? 1000 + 10. அதாவது இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறதுக்காக நம்ம எப்படி எழுதுகிறோம், a + b × a - b ஃபார்முலா எழுதணுங்கிறதுக்காக. இப்போ ஃபஸ்ட் நம்பர் சேமாக வந்துட்டு செகண்ட் நம்பரும் சேமாக வந்துடுச்சு. இந்த ஃபார்முலாவை எழுதிடலாம். இது ரஃப் ஒர்க் தான், நீங்கள் சைடில் போடணும்னா போட்டுக்கோங்க. நம்ம இந்த ஃபார்முலாவை எழுதிடலாம். a + b × a - b = a² - b². அது ஃபஸ்ட் டேர்மை ஸ்கொயர் பண்ணணும், மைனஸ் போட்டுட்டு செகண்ட் டேர்மை ஸ்கொயர் பண்ணணும். இந்த லைனை அப்படியே எழுதிடலாம். எழுதிட்டோமா? இந்த இதில் இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணிடலாம். இங்கே மைனஸ் இருக்குது, இங்கே ப்ளஸ் இருக்குது, இங்கே ப்ளஸ் இருக்குது, இங்கே மைனஸ், அதாவது சைன் சேஞ்ச் ஆகிருக்கு. இது 1000. இதுலேயும் 1000 இருக்குது, இதுலேயும் 1000 இருக்குது, இதுலேயும் 10 இருக்குது, 10 இருக்குது. இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணால் என்ன பண்ணணும்? a². ஏன்னு ஃபஸ்ட்டு டேர்மை ஸ்கொயர் பண்ணணும். ஃபஸ்ட் டேர்ம் இங்கே என்ன இருக்குது? 1000 இருக்குது. 1000 ஸ்கொயர் பண்ணணும். நெக்ஸ்ட்டு மைனஸ் சைன். b² அப்படின்னா bனா செகண்ட் டேர்ம். இதில் செகண்ட் டேர்ம் வந்து 10 இருக்குது. 10 ஸ்கொயர் பண்ணணும். ஓகே. இப்போது 1000 ஸ்கொயரும் 10² வேல்யூவும் தெரியணும். 1000 ஸ்கொயர்னா 1000 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணணும். அப்படின்னா என்ன பண்ணுவோம்? 1 மல்டிப்ளை பண்ணால் 1 தான். இதில் 3 zeros இருக்குது, இதுலேயும் 3 zeros இருக்குது. டோட்டலி 6 zeros போடணும். 1 2 3 4 5 6. 10 ஸ்கொயர்னா 10 × 10. 10 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணுவோம். அப்போது 10 10 மல்டிப்ளை பண்ணால் 100. அதாவது 1 × 1 1 2 0 அப்படியே போட்டுடுறோம். அதுதான் இதில் எழுத போகிறோம். அதாவது 1000 ஸ்கொயர் பண்ணால் இதில் 3 zeros இருந்துச்சுன்னா நம்ம 6 zeros எழுதணும். 3 4 5 6. இது 100. இந்த வேல்யூ பார்த்தோம்ல, அந்த வேல்யூ தான். நெக்ஸ்ட்டு மைனஸ் பண்ணிடலாம். 6 0 கரெக்டாக போடுறோமான்னு பார்த்துக்கணும். 3 4 5 6 zeros போட்டுட்டு 100 மைனஸ் பண்ணணும். 100க்கு 2 0 1. இந்த லாஸ்ட்டில் இருந்து தான் வரணும். 0லேருந்து 0 மைனஸ் பண்ணால் 0. இதில் மைனஸ் தானே இருக்குது. 0லேருந்து 0 மைனஸ் பண்ணால் 0. இது 0லேருந்து 1 மைனஸ் பண்ண முடியாது. நம்ம இங்கே பாரோ வாங்கணும். பாரோ வாங்கும்போது இது 10 ஆகும். இதுக்கு முந்தின டிஜிட் 9, இது 9, இது 10ஆ? 10லேருந்து 1 மைனஸ் பண்ணால் 9. கரெக்டாக 9 போடுறோமான்னு பார்த்துக்கணும். இதை கட் பண்ணிவிட்டு 9 போடணும், இதை கட் பண்ணிவிட்டு 9 போடணும். இதை 10ஆ எடுத்துக்கணும். 10 கட் பண்ணிவிட்டு 1 மைனஸ் பண்ணோம்னா 9 வரும். ஸோ நெக்ஸ்ட்டு 10லேருந்து 1 மைனஸ் பண்ணால் 9. இந்த 9 அப்படியே போடுறோம், இந்த 9 அப்படியே போடுறோம், இந்த 9 அப்படியே போடுறோம். ஸோ ஆன்சர் என்ன கிடைக்குது? 9,99,900. இதுதான் ஆன்சர். ஃபைனல் ஆன்சர் எழுதிடலாம். 990 × 1010 = இதில் எழுதும்போது 4 9s இருக்குது. அந்த 4 9ஸும் போடுறோமா? 2 0 கரெக்டாக பார்த்து போடணும்.
நெக்ஸ்ட்டு சம் 51 இன்ட்டு 52 இருக்குது. இதுக்கு எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும்னு பார்க்கணும். இப்போ வந்து இது 50 கூட 1 ஆட் பண்ணால் 51, 50 கூட 2 ஆட் பண்ணால் 52. ஸோ நமக்கு இதை பார்த்தோன்னே ஃபஸ்ட் நம்பர் மட்டும்தான் சேமாக இருக்குது, செகண்ட் நம்பர் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இப்போ எல்லாரும் இதில் வந்து 52க்கு பதிலாக 49 கொடுத்துருந்தா நம்ம என்ன பண்ணலாம், இதை 50 + 1ன்னு போடலாம், இந்த 49ஐ 50 - 1ன்னு போடலாம். ஸோ நமக்கு என்ன ஆகும், இப்போ ஃபஸ்ட் நம்பர் சேம் ஆயிரும், ஃபஸ்ட் நம்பர் சேம் ஆயிரும், செகண்ட் நம்பரும் சேம் ஆயிரும். 51 × 49 கொடுத்துருந்தா, ஆனால் நமக்கு 51 × 52 தான் கொடுத்துருக்கு. ஸோ நம்ம இதை மறந்துடணும். இப்போ 49 கொடுத்தா இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ண a² - b² ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். இப்போ இதில் 51 50 + 1ன்னு எழுதலாம், 52 50 + 2ன்னு எழுதலாம். இப்படி ஃபஸ்ட் நம்பர் மட்டும் சேமாக இருக்குது, இந்த நம்பர் வேறு மாதிரி இருக்குன்னா நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம், x + a × x + b. அதாவது ஃபஸ்ட் நம்பர் சேமாக இருக்குது, இந்த செகண்ட் டேர்ம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, இதில் a இருக்குது இதில் b இருக்குது அப்படின்ற ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணுவோமா. என்ன ஃபார்முலா, ஃபஸ்ட்டு டேர்மை ஸ்கொயர் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு டேர்ம் ஒரு டைம் எக்ஸ் அப்படியே போட்டுட்டு ஏயும் பியையும் ஆட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ப்ளஸ் போட்டுட்டு அடுத்த டேர்ம் தான் ஏயும் பியையும் மல்டிப்ளை பண்ணுவோம். இப்படி ஒரு ஃபார்முலா நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இந்த ஃபார்முலா தான் இந்த சம்முக்கு யூஸ் பண்ண போகிறோம். 51 50 + 1ன்னு எழுதியிருக்கோம், 52 50 + 2ன்னு எழுதியிருக்கோம். இந்த ரெண்டுக்கும் நடுவில் மல்டிப்ளிகேஷன் சைன், ஸோ ப்ராக்கெட் போட்டு தான் எழுதணும். 51 இப்படி எழுதியிருக்கிறதுனால ப்ராக்கெட்டுக்குள்ளே 50 + 1ன்னு எழுதணும். 52 இப்படி எழுதியிருக்கனால ப்ராக்கெட்டுக்குள்ளே தான் 50 + 2, இந்த ப்ராக்கெட் கண்டிப்பாக போடணும். இது எந்த ஃபார்மேட்டில் இருக்குது, இந்த x + a × x + b. இது எப்படின்னா ஃபஸ்ட்டு நம்பர் சேமாக இருக்குது 50யா, செகண்ட் இங்கே 1 இருக்குது, இங்கே 2 இருக்குது. அப்போது ஏ இருக்கிற இடத்துல 1 இருக்குது, பி இருக்க வேண்டிய இடத்துல 2 இருக்குது. இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி இந்த சம் செஞ்சிடலாம். ஃபஸ்ட் இந்த லைனை அப்படியே நம்ம இங்கே எழுதலாம். எழுதிட்டோமா, நெக்ஸ்ட்டு இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கோம், x² மீன்ஸ் இந்த ஃபஸ்ட்டு சேமாக இருக்கும்ல அந்த நம்பரை தான் ஸ்கொயர் பண்ணணும். சேமாக இருக்குது 50, இங்கே 50, அதை ஸ்கொயர் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு ப்ளஸ் போட்டுட்டு இந்த ஸ்கொயர் பண்ணோம்ல எக்ஸ், இந்த வேல்யூவும் அப்படி ஒரே ஒரு நேரம், எக்ஸ்னா என்னது இந்த சேமாக இருக்கிற நம்பரு, அது 50, அதை அப்படியே போட்டுட்டு ப்ராக்கெட் போடணும். இந்த ப்ராக்கெட் எதுக்கு போடுறோன்னா ஏயும் பியும் ஆட் பண்ணதுக்கப்புறம் மல்டிப்ளை பண்ணணும் எக்ஸ் கூட அப்படிங்கிறதுனால இந்த ப்ராக்கெட் போட்டிருக்கோம். நெக்ஸ்ட்டு ஏயும் பியும் ஆட் பண்ணோம். ஏபிங்கிற என்னது, இந்த செகண்ட் டேர்ம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கா, இதான் ஏயும் பியும், இங்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறது 1ம் 2ம். ஸோ அந்த ரெண்டையும் ஆட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு ப்ளஸ் சைனு, 1யும் 2வையும் ஆட் பண்ணியிருக்கோமா, நெக்ஸ்ட்டு இதை மல்டிப்ளை பண்ணணும். இங்கே ஆட் பண்ணியிருக்கோம், அப்படியே இதை மல்டிப்ளை பண்ணணும். 1யும் 2வையும் மல்டிப்ளை பண்ணணும். 1 × 2, 50யை ஸ்கொயர் பண்ணணும் அப்படின்னா 50 × 50, 5 5s are 25, இந்த ஒரு 0 இந்த ஒரு 0, இது அப்படியே எழுதிடலாம். இந்த 2500 ப்ளஸ் 50யை அப்படியே போடுறோம். 1யும் 2வையும் ஆட் பண்ணால் 3 போட்டுட்டு இந்த ரெண்டுக்கும் நடுவில் என்னது ப்ராக்கெட் இருந்தால் மல்டிப்ளிகேஷன் சைன், ப்ளஸ் 1யும் 2வையும் மல்டிப்ளை பண்ணால் 2, ஏயும் பியையும் மல்டிப்ளை பண்ணணும், அதான் மல்டிப்ளை பண்ணியிருக்கிறோம். நெக்ஸ்ட்டு 2500, இந்த ப்ளஸ் சைனு, 50யையும் 3யையும் மல்டிப்ளை பண்ணோன்னா 5யும் 3யையும் மல்டிப்ளை பண்ணோம், 5 3s are 15, இந்த 0வை அப்படியே போடுறோம். நெக்ஸ்ட்டு ப்ளஸ் 2, இந்த 3 நம்பர்ஸையும் ஆட் பண்ணணும். இதெல்லாம் 2500, அதுக்கப்புறம் 150 வந்து இங்கேருந்து 150ன்னு போடக்கூடாது, இங்கேருந்து இங்கே 1 போடக்கூடாது, இங்கே ரைட்லேருந்து வரணும், 0 5 1 இப்படி தான் போடணும். நெக்ஸ்ட்டு 2வை இங்கே தான் போடணும், இங்கே போடக்கூடாது. 0 + 0 0 + 2 2, 0 + 5 5, 5 + 1 6, இந்த 2வை அப்படியே கீழே போடுறோம். ஸோ நமக்கு என்ன ஃபைனல் ஆன்சர் கிடைக்கு, 2652. லாஸ்ட்டில் ஆன்சர்னு போட்டுட்டு 51யும் 52வையும் மல்டிப்ளை பண்ணால் எவ்வளவு, 2652. இங்கே வந்து கொஸ்டினில் இந்த ஐடென்டிட்டியை யூஸ் பண்ணி தான் இதுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்க சொல்லியிருப்பாங்க. அதனால் ஐடென்டிட்டியை யூஸ் பண்ணி தான் ஆன்சர் கண்டுபிடிக்கணும். ஷார்ட்டாக 51யும் 52வையும் மல்டிப்ளை பண்ணி போடக்கூடாது. வேணால் நம்ம ஆன்சர் கரெக்டாக செக் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ்வலாக மல்டிப்ளை பண்ணுற மாதிரி மல்டிப்ளை பண்ணி போட்டு பார்த்துக்கலாம்.